இருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார். தேவன் அப்பொழுது யாவர் கண்களின் முடப்பி தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இதனால் செய்தி கேட்கிற யாவருக்கும் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. உடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகணும், குடும்பங்களில் வெளிச்சம் உண்டாகணும், படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள வெளிச்சம் உண்டாகணும், அவர் செய்கிற எந்த வேலையிலும் வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சம் உண்டாகாதபடி அந்த காலத்தில் இருள் மறைந்து இருந்தார். இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கால இருள் விலகி ஆண்டவரே அந்த மெய்யான ஒளி வெளிச்சவர்களுக்குள்ளாக பாய்ந்து அவர்கள் தேவ பிள்ளைகளாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கையில் உயர்த்துதலை சொல்களேலுயா. கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. நம்ம கடந்த மலை பிரசங்கத்தை தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். போன வாரத்துடைய தொடர்ச்சி தான், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். போன வாரம் ரெண்டாவது வாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இது பரலோகத்துடைய ஏணி படிகள், அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி படிகள். இது இருந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். சங்கீத வாசிக்கும் போது இனி வர நாட்டில் செய்தி கூட கொடுக்குற அந்த கிருபை இருக்க தான் செய்யுது. அப்போ இஸ்ரவேலருடைய ஜனங்க எவ்வளோ அழைக்கப்பட்டாலும் கானானுக்குள்ளே போக முடியல. பார்த்தீங்களா, அந்த அந்த படிகள் ஏறலை. ஆக நாம் அந்த வாழ்க்கையை இழக்காதபடி அந்த தெய்வீகத்தில் நடத்தபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கலையிலே துணலையா. அப்ப சொன்ன அவர் யாரு? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருங்க, அப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற. இருந்தார்கள் அப்படி அல்ல, இனி இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லல. நீங்க இருக்கிறீர்கள். சபை பார்த்து சொல்ற, மனவாட்டி சபையை பார்த்து, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து, என்னை பார்த்து நீங்க இருக்கிறீங்க. ஒரு அலைய சொல்லுங்களேயா. அல்ல யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நான் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நல்ல கவனிங்க. அவருக்குள்ளாக ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. இப்ப எது ஒளியா இருந்தது? அவருடைய ஜீவன். உடலே சொல்லுங்களேயா. அவருடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் தான் நமக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளியை அடைந்தவர்கள், பெற்றவர்கள் இந்த உலகத்துல வெளிச்சமாய் ஒளியாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேயா. ஆண்டவர் ஆரம்ப மனுஷனை படிக்கும் போது இந்த ஜீவனை நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். அல்லேலூயா சொல்லுங்களேயா. ஆனா அந்த ஜீவன் அவனை இழந்துட்டான். ஆதாம் அந்த கனியை நீ புசிக்கிறனாலே சாகல, சரீரம் சாகல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமா செத்து போச்சு. உடலே சொல்லுங்களேயா. அதனாலதான் பிந்தின ஆதமாகி இயேசு கிறிஸ்து வந்தார். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வர வேறொன்றுக்கு வர, அவைகளுக்கு நான் ஜீவனை. உடலே சொல்லுங்களேயா. அப்போ நமக்குள்ள இருக்கிற, நாம் அடைந்திருக்கிற, பெற்றிருக்கிற அந்த வெளிச்சம் என்னன்னா, இயேசுவின் ஜீவனே நமக்கு ஒளியாக வெளிச்சமாக தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேயா. அதுதான் நம்ம சொல்றோம், வீட்டில் ஜீவனை கொடுத்தாக்க உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், வளர்த்துருக்கிறேன், நன்றி இல்லாம போகாதீங்க அப்படின்னு பிள்ளைகள் பேசுவாங்க. சில நன்றி வந்து போயிட்டோம்னா, நான் இவ்வளோ ஜீவன் கொடுத்து வளர்த்தானே, பிள்ளைகள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்களேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அப்படி நம்ம ஜீவனை கொடுத்து, அதுதான் நம்ம வாழ்க்கையில வழியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேயா. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது சில பூமியோடு பண்ணுவார். நான் இதை தியானிக்கும் போது சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். பொதுவாகவே அந்த காலங்கள் இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலங்களிலே நிறைய வீடுகள் இருக்காது. ஆனால் அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஸ்ட்ரீட் லைட்டும்பாங்க, திருவிளக்கு அப்படிம்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா தூரமாக வச்சுருப்பாங்க. சில நேரங்கள் நம்ம பிரயாணப்பட்டு பிந்தி வந்துடுவோம், இருட்டாக இருக்கும், அமாவாசை இருட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு நிதானமாக என்ன செய்வோம், நடந்து வருவோம்.
அப்போ தூரத்தில் ஒரு தெருவிலுக்கு நமக்கு என்ன செய்யும் தெரியும். தூரத்தில் இருக்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு தெரியும். ஓ, அங்கே ஒரு தெருவிலுக்கு இருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? இருட்டில் இருக்கிறோம். ஆனால் அது தூரத்தில் இருந்து அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த வெளிச்சம் நம்ம பார்க்க முடியாது. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா? இப்போ ஏசாதான் சொல்ற, நான் மெய்யான ஒளி, இருளில் இருக்கிற ஜனங்களை என்னை கண்டார்கள். அப்போ நம்ம எங்கிருந்து இயேசுவை பார்க்கிறோம்னா, இருளில் இருந்து இயேசுவை பார்க்கிறோம். இயேசு இருளில் இருக்கிற நம்மையும் பார்க்கிறார். அலைய சொல்லுங்களே இல்லையா? இப்ப அது தூரமா அந்த இருக்கக்கூடிய அதுல நம்ம நடந்து என்ன செய்யறோம்னா அந்த வெளிச்சத்தின் பக்கத்துல வருவோம். இப்ப நம்ம போல ஒருத்தன் இதுல வந்தான்னா, அப்பா வெளிச்சத்தின் கீழே யாரோ நிக்கிறாங்க, ஆனா யாருன்னு தெரியாது. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா? யாரோ நிக்கிறாங்க, ஆனா யாருன்னு என்ன செய்யல தெரியல. அத இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்துல இருக்கக்கூடிய நம்மை உலகம் யார் என்று தெரியும். அலைய சொல்லுங்களே இல்லையா? அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. இதை யார் மோசே, இதை யார் யோசுவா, இதை யார் யோவான், இதை யார் ஆபிரகாம் என்பதை அப்போஸ்தலருடைய காலங்கள் வரைக்கும் இயேசுடைய வெளிச்சத்துக்குள் இருக்கக்கூடிய அநேகரை அடையாளத்தை கண்டுபிடிக்கலாம். மரும மலையில கூட பாருங்க, இது எலியா, இது மோசே என்பதை பேதுரு, அந்த 3 பேரும் அந்த மகிமையினுடைய பிரசனத்துக்குள்ளாக அந்த வெளிச்சத்துக்குள் இருப்பதை காண்கிறார்கள். ஒரு அலைய சொல்லுங்களே. அப்ப அப்படி அந்த லைட்டை பக்கத்துல போவாங்க. இதே போலதான் தூரத்தில் இருக்கிற நாம் இயேசு அண்டை வந்தாதான் நாம் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அலைய சொல்லுங்களே. ஒரு வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க சீக்கிரமாய். வேத வசனத்தை சீக்கிரமாய் நாம் வாசித்து 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். எனக்கு ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். அதையும் வாசித்து இன்னொரு 16 வாசிங்க. ஒருவராய் நல்ல கவனிங்க, சாவன வெளிச்சத்தை கூட சாவாம உடையவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், மனுஷனால் கண்டிராதவரும் காணக்கூடாதமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்தியம் வல்லமை உண்டாயிருக்கிறது. ஒரு அலைய சொல்லுங்களே. அப்ப நம்முடைய தேவன் யாருன்னா, யாரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கு. ஒருவனும் கண்டிராதவனும் ஒருவனும் காணக்கூடாத அளவுக்கு, ஆனால் தேவன் சேரக்கூடாத சாவாமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப அவர் நம்மளை கூப்பிடுறார், என் வெளிச்சத்துக்கு நீ வந்துடு அப்படின்ட்டு. எங்க வசனத்தை கூட சீக்கிரமா என்ன வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிக்கணும். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2, 5, 6. யாக்கோபின் வம்சத்தாரே வாருங்கள் கூப்பிடுறாரு. யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபு நல்லது இஸ்ரவேலாய் மாற்றின. ஒரு காலத்தில் அவர்கள் வெளிச்சத்தில் இருந்தாங்க, இப்ப வெளிச்சத்தில் இல்ல. ஆக நீங்க வாங்க, என் வெளிச்சத்தில் வாங்க, என் ஒளியின் இடத்துல வாங்க, அப்ப நீங்க வெளிச்சத்திலே நடக்கலாம். அல்ல சொல்லுங்களே. அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்பாங்க. யாக்கோபின் வம்சத்தாரே, யாருடைய கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம். அவரை சேர்ந்து சொல்ற, நடப்போம், நானும் நீங்களும் நடப்போம், வாருங்கள் என்று அடுத்த வசனம். யாக்கோபு வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர் கீழ் திசையாரின் ஏன் அவங்க போயிட்டாங்கன்னா, கை நெகிழ்ந்து ஏன் ஆண்டவர் கைவிட்டார்னா, வேற்றுமையான உபதேசத்தினாலே அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். ஒரு காலத்துல வெளிச்சமா இருந்தாங்க, தெளிவா இருந்தாங்க, சத்தியத்தில் இருந்தாங்க,
உபதேசத்தில் இருந்தாங்க. இப்ப இல்ல, கீழ் திசையாருடைய போதனத்தினாலே அவர் சிறையாக்கப்பட்டு அந்தகார இருளில் இருப்பதினால, எப்ப வம்சத்தாரே நீங்க வாருங்க, நம்ம சேர்ந்து வெளிச்சத்திலே நடப்போம். அல்ல சொல்களே, சத்தமா சொல்களே. நாம 2 பேர் என்ன செய்வோம்? சேர்ந்து அவங்க சபையை பார்த்து கூப்பிட. கடைசி நாட்களில் மாறுபடாம எத்தனையோ உபதேசங்களை நம்ம கேட்க முடியும். ஆகவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவளாக தேவனை அறிகிற அறிவினால, அந்த சத்தியத்தை அறிகிற அறிவினால, தேவன் அந்த வெளிச்சத்தில் வரும்போது அவரோடு கூட சேர்ந்து நடப்போம் என்றால் இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ளாக நடக்காம, அந்த வசன தெளிவு இல்லாம நம்ம தேவனுக்குள்ள வெளிச்சமா இருக்க முடியாது. அவர் கூப்பிடுறார், வாருங்கள் வாங்க, நாம் சேர்ந்து நம்முடைய வெளிச்சத்துல நாம் சேர்ந்து நடப்போம். சங்கீதக்காரர் எழுதும் போது 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது என்ன எழுதுறாரு வாசித்து பாருங்க. சங்கீதம் 36:9 ஜீவ ஓச்சோமடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில வெளிச்சத்தை காண்கிறோம். அவர் வெளிச்சத்தில் தான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். அந்த வெளிச்சத்தை பார்க்கிறவர்கள் தான் இந்த உலகத்துல வெளிச்சமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். அப்ப அவர்கிட்ட வரணும். இப்ப தேவ சமூகத்தில் வந்தது அந்த வெளிச்சம், அந்த பிரதிபிக்கல அந்த விஷயம், அந்த வெளிச்சம், அது சூரியனுடைய அந்த கிரணங்கள், அது ஒரு செடியின் மேல நம்ம மேல படுவதை போல தெய்வீக அந்த ஒளி நம்ம மேல பட்டாதான் அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் கண்டு அவரோடு கூட நம்ம வெளிச்சத்துல அல்லேலூயா. நான் சில உதாரணங்கள் சொல்ல பார்ப்பாங்க. இப்ப எலக்ட்ரிசிட்டி அந்த வச்சிருக்கிறாங்க. இப்ப கவர்மெண்ட்டுக்குள்ள அதை வச்சிருக்கிறாங்க. ஏன் அங்க வச்சிருக்கிறாங்க? அது அலங்காரத்திற்காகவா, அல்லது அழகுக்காகவா, அல்லது யாராவது எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி பார்க்கறதுக்காக அல்ல. இந்த ஐரோடெல்லாம் நீங்க போட்டிங்க போய் பார்த்தீங்கன்னா பகல் போல இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே நடக்கிறவர்கள், அந்த வாகனத்தில் 2 வீல் 4 வீல் போறவங்கெல்லாம், பஸ்ஸில் போறவங்கெல்லாம் அந்த வெளிச்சத்திலே போக வேண்டும். அல்லவே சொல்லுங்களே. அதனால அங்கங்க அந்த வெளிச்சத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. இதே போல தேவன் உங்களையும் என்னையும் நாம் இருக்கக்கூடிய பகுதியில, நாம் இருக்கக்கூடிய தெருக்களிலே, நாம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களிலே நம்மை அந்த ஏரியாவை சுற்றிலும் அந்த பகுதியை சுற்றிலும் தேவன் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்ம அதை அறிந்திருக்கிறோம்? அரசாங்கமே ஜனங்கள் இருட்டில் போயிடக்கூடாது, ஏதாவது ஒன்று நடந்துடும் என்பதற்கு பார்த்தீங்கன்னா சென்னையில பார்த்தீங்கன்னா இரவு பகல் மாதிரி தான் இருக்கும். அப்படி ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு திட்டத்தோடு ஜனங்கள் வந்து சீராக வெளிச்சத்தில் பிரயாணம் பண்ணி போகணும். அவங்க வெளிச்சத்தில் நடந்து போகிறவர்கள் பக்கத்தில் வெளிச்சத்தில் நடந்து போக வேண்டும். ஆங்காங்கே அந்த போஸ்டர் நட்டி நல்ல லைட் போட்டிருப்பாங்க. அப்ப தேவன் நம்மை எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டா, வைத்த இடங்களிலே, வைக்கப்பட்ட தெருக்களிலே, இந்த வீடுகளை சுற்றிலும் தேவன் நம்மை உலகம் முழுவதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியரானாலும் விசுவாசிகளானாலும் உலகம் முழுவதும் அங்கு தேவனால் நியமிக்கப்பட்ட இடங்களிலே அந்த பகுதிகளுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவே தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம கேள்வி, நான் வெளிச்சத்தை கொடுக்கிறேன், என்னை சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும், என் தெருக்களை சுற்றிலும், நான் வாழ்கிற இடத்தை சுற்றிலும் அந்த ஜனத்திற்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன்னா, அந்த ஜனங்களுக்கு நான் ஒளியா இருக்கிறேன்னா, அப்படி இருக்கிறதான் சொல்வாரு, நீ உலகத்துக்கு நீ வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா எப்படி சொல்வாரு? நம்ம அதை நினைக்கணும். எதற்காக நாம் இருக்கிற இடத்துல வெளிச்சமா இருக்கணும். நம்ம கண்ட எத்தனை பேர் பிடிக்குது? எத்தனை பேர் நம்முடைய முகத்தை பார்க்குறாங்க?
இந்த வீட்டை சுற்றி நம்ம இருக்கணுமா அப்படியா கேட்குறாங்க. ஐயோ இங்க இருந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப தேவன் நம்ம வைக்கிற இடங்களிலே நம்மை சுற்றி உள்ள ஜனங்கள் நம்முடைய வெளிச்சத்திலே நடக்கணும். அல்லது சொல்லுங்களே, நம்ம வெளிச்சத்திலே வாழணும். எப்படி இயேசுவின் வெளிச்சத்திலே நாம் இருக்கிறோமோ, நம்முடைய அந்த வெளிச்சத்தினால் அந்த வெளிச்சத்தை கண்டு நாம் பிரகாசிக்கப்பட்டு நாம் இருக்கிற இடங்களிலே அவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்தால் அந்த வெளிச்சமுள்ள பிள்ளைகளை தேடி அவர்களும் நம்மோடு சேர்ந்து சபைக்கு வருவாங்க. அல்லது சொல்லுங்களே, அதுதான் வச்சிருக்கிறார். சில நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா பகல்ல பார்த்தா எல்லா லைட் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். சில நேரங்களில் இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு போஸ்ட்ல லைட் என்ன செய்யறது பத்தாது, உடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது பல்பாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு பல்பு, ஆனால் அது என்னதான் இல்லை, எரியல, பிரகாசமான. மற்றதெல்லாம் என்ன செய்யுது, எரியுது. அது சிலர் எரியல, சிலர் நடுவில் ஒன்று. அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னா இருட்டாக இருக்கும், அந்த பகுதி மாத்திரம். அப்போ நான் வாழ்கிற இடத்துல நான் வெளிச்சமா இல்லைன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். ஒரு அலைச்சல்களே இல்லையா? ஆனால் பல்பில் மாற்றம் கிடையாது, அதனுடைய உருவத்தில் மாற்றம் முடியாது. அது பல்பாக தான் இருக்கு, ஆனால் அது எரியல. அப்ப ஏன் எரியல? நம்ம வீட்டில் சில நேரங்கள் நடக்கும், ஏதோ ஒரு பல்பு எரியாம போயிடும், ஆனா பல்பா தான் இருக்கும். அப்ப எலக்ட்ரிஷன் கூப்பிடுவோம். அப்ப அவர் சொல்வார், இது பல்பு பீஸ் போயிருக்கு அப்படின்பாங்க. ஒரு அலைச்சல்களே என்ன போயிருக்கு, பீஸ் போயிருக்கு. அப்ப பல்பு வெளியே பல்பு தான், ஆனா உள்ள என்ன செய்யல, பீஸ் போயிருக்கு. அதனால எரியல பார்த்துருக்க. அப்ப நம்மளால வெளிச்சத்தை ஏன் பார்க்க முடியலன்னா, பல்பு எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் விசுவாசிகள் தேவனுடைய பார்வையில் விசுவாசிகளாய் ஒன்று போல தோன்றினாலும் சிலருக்குள்ளே இந்த பீஸ் போன பல்பு போல தான் இருக்கும். அல்லேலூயா, கைகள் வைத்து சொல்லுங்க அல்லேலூயா, கைகளை தட்டி கத்தரை நாம. ஏன் அப்படி? ஆனா விசுவாசிகள் பார்ப்புக்கு விசுவாசிகள் இருக்கிறோம். அவர்கள் தேவனை போல தேவாலயத்தில் தேவ ஜனங்களை போல இருப்பார்கள், அப்படிதான் இருக்கு. ஆனா அவங்க இருதய தூரமா இருக்க உணர்வில்லை. சங்கீதத்தில் உணர்வில்லை. அவன் வெளியில தேவ பிள்ளைகளை போல இருக்கிறான், உள்ள எப்படி இருக்குன்னா பீஸ் போய்கிறது. அப்ப பீஸ் என்பது இருதயம் சரி கிடையாது. அல்லது துகளே இல்லையா? இந்த இருதயம் கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறது. இந்த இருதயம் பகை உணர்வோடு இருக்கிறது. இந்த இருதயம் கசப்பான நிறைந்து இருக்கிறது. இது இருதயம் தேவ வைரக்கம் கிடையாது, மாம்சீக வைரத்தினால நிறைந்திருப்பதினால நம்மால பிரகாசிக்க முடியல. அல்லது சொல்லுங்க. ஆனா ஜனங்க பாருக்கு தேவ பிள்ளைகள் போல இருக்கிறோம், ஜனங்க பாருங்க தேவனுடைய ஊழியரா இருக்கிறோம். ஆனா உள்ள என்ன? அப்ப அந்த இடத்துல என்ன சொல்வாருன்னா, அதான் சங்கீத ஆண்டவர் சாமல் சொல்லும் போது, நான் மனுஷனை கூட முகத்தை பார்க்கல, நான் இருதயத்தை செய்கிறேன். ஒரு அலைத்துகளே இல்லையா? அப்ப இது சரி, அகத்தின் அழகுதான் முகத்தில். இந்த அகம் நல்லா இருந்தா தான் எரியும். அகம் நல்லா இருந்தா சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆக இந்த பல்பு போலாப்ப அவர் சொல்வாரு, இது வேஸ்ட். என்ன சொல்லுவாங்க சொல்றாரு இல்லையா? எனக்கு பாசா இது வேஸ்ட், கலெக்டி வீச வேண்டியதுதான் சொல்றாங்களே இல்லையா? இல்லை அப்படி வைக்க பார்த்தா பத்திரமா அப்படின்னு சொல்லுவாரா? கலெக்டி வீசுங்க, வேற புதிய பல்பு தான் வாங்கணும். ஒரு அலையை சொல்லுங்களே இல்லையா? அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதா சொல்றேன், புதிய பல்பு வாங்கணும். அப்பதான் இது வேஸ்ட் பாச, இன்னும் அவ்வளோதான் உதவாதுமா. அப்ப அந்த இடத்துல ஒரு புதிய பல்பு மாட்டினா அந்த வீட்டுக்காரர் முகமெல்லாம் வெளிச்சத்தை பார்த்தா சந்தோஷம். அதில் சொல்லுங்களே இல்லையா? ஆண்டவர் வந்து நமக்கு பதில சில நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மையே மாத்துவார். அதில் சொல்லுங்களே இல்லையா? நம்ம இருதயத்தை மாற்ற வேற ஒண்ணு கிடையாது, புதிய இருதயத்தை தருவார்.
புதிய ஆவியை கட்டிடுவேங்கிறார். புதிய சிந்தனை நமக்குள்ள கட்டு நம்மள ஆழமா சில நேரம் மாத்தி இருக்கிறார். பழைகள் எல்லாம் ஒழிந்தன, அது ஒழிய செய்து எல்லாமே புதிதாகின என்பதை நமக்கு ஒரு புதிய இருதயத்தை, கெட்டு போன இருதயத்தை அது மாற்றி நல்ல நவமான இருதயம் தந்து மீண்டும் தனக்காக பிரகாசிக்கிற உலகத்திற்காக ஒளியாக வைக்க தேவன் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலக ஜனத்தை போல கலட்டி நம்மளை வீசல, அதே நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு மாறுதலை பண்ண விரும்புகிறார். இளையகுமாரன் இருக்கிறான், கெட்டு போயிட்டான், அவனை அப்படியே விடல. அவனை மீண்டும் வரும்போது அவனை குளிப்பாட்டி எண்ணெய் பூசி அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்து மீண்டும் அவனையே மாற்றினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. பழையபடி சாவல் என்ன இருந்தான்? கழுவையை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்குள்ளாக தேவ ஆவியன் இறங்கும் போது அவன் வேறு மனிதனாய் மாறினான். அது பிரகாசத்துக்குள்ள நடந்தான். புதிய படி சாவலை பார்த்தீங்கன்னா தேவ ஜனத்துக்கு விரோதமாக இருந்தான். அவனுக்குள்ளாக மாற்றங்களை ஏற்படுத்தி அவனை கொண்டுதான் புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக தேவன் வைத்தார். அல்லேலூயா. கையில் ஒரு சொல்லுங்களேலூயா. ஆனால் சில நேரங்களை மாற்றுவார். யாரை மாற்றினார்? சவுலை தான் மாற்றினார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வெளிச்சமாக தேவன் அவனை வைத்தார். அவன் போக போக தன் பெருமையினால கீழ்ப்படியுமையினால அந்த ராஜ்யபாரத்தை எழுந்தான். மீண்டும் ராஜ்யபாரத்தை கொடுக்கல, அவனுக்கு பதிலாக தாவீதை எழுப்பி கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அவனுக்கு பதிலாக இந்த பல்பை நம்ம மாத்துற மாதிரி தேவன் இன்னும் புதிய அந்த காரியத்துக்காக இன்னொரு நபரை கொண்டு வந்து தன்னுடைய திட்டம் மாறாது. தன்னுடைய தீர்மானம், ஆண்டுடைய மாண்ட திட்ட தீர்மானம் என்னன்னா அது இருக்கக்கூடிய பகுதியிலே மற்றவர்களுக்கு வெளிச்சமாக அதான் திட்டம். அந்த திட்டத்தை நாம் நிறைவேறலைன்னா நமக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை உண்டாக்க பிரயாசப்படுவாரு. அதற்கு இடையில நம்மளை தூக்கி இன்னொரு ஆளை வைப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. ஆண்டுடைய நோக்கம் அந்த பதிலை இருளா இருக்கக்கூடாது. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டதை போல நமக்குள் இருக்கிற வெளிச்சத்தை, நமக்குள் இருக்கிற பிரகாசத்தை, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களை அறியும்படியாக அதிகாரம் சொல்ல ஆவி மனுஷனுடைய என்றென்று போராடுவது இல்லைங்கிற ட்ரை பண்ற, பிரயாசம் பண்ற. ஏன் இப்படி இருக்க? நீ அப்படி இருக்க? நீ வெளிச்சத்தில் வா, நம்ம சேர்ந்து நடப்போம். அல்லேலூயா. என் வெளிச்சத்தை நீ கண்டு நீ இருக்கிற இடங்களிலே உன் குடும்பத்தில் நீ வெளிச்சமாக இரு. அதுதான் தேவன் மீண்டும் நம்ம அது கீழ்ப்படியில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி அந்த பைபிள் பாருங்க, கலகம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்களா? அவர் பேசுறதுனால பிரச்சனை இல்லை. கலகம் பண்ணினார்கள். அவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போடுவாங்க. அதான் கண்டாளர்கள் ஒடியை மட்டும் வளாந்தரத்தில் அழிச்சிட்டாங்க. கலகம் பண்ணிட்டே ஒரு கூட்டம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கலகம் தான். எப்படி வெளிச்சம் வரும்? அது கெட்டு போன இதயமாக இருக்கும். ஆக தேவ சமூகத்துல நாம ஒரு புதிய சிருஷ்டியுடைய அனுபவத்திற்குள் வரும்போதுதான் நாம் இருக்கிற இடங்களானாலும் சபையானாலும் என் சுற்றி இருக்கிற ஜனத்துக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதான சொல்ற, நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சில நேரங்களை பாருங்க, இந்த எலக்ட்ரிக் போஸ்டர் அதை வச்சுதான் எனக்கு பிரசங்கம் தான் நம்ம கேட்க போறோம். பண்ண கேட்டாச்சு. சில நேரங்களில் சில பல்பு மாத்திரம் நல்லா கவனிக்கணும். எல்லா பல்பு சிதறாது. சில பல்பு அந்த பீஸ் போகும்போது வெடிச்சு சிதறும். சிலது மாத்திரம், எல்லாரும் சிதறாது. அப்படிதான் சில பல்பு சிதறி பீஸ் பீஸாக வரும். சிலர் அப்படிதான் இருப்பாங்க. தாங்கள் இருள் அடைந்தது அல்ல, எல்லாரும் இருளுக்குள்ளே தண்டு சிதறிச்சிருவாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. நான் தான் கெட்டு போனேன், நீ ஏன் அப்படி இருக்க? நீயும் கெட்டு போ.
எல்லாரையும் பாதிக்க அந்த உடைந்து போன அந்த கண்ணாடி, அந்த சின்ன சின்ன மேல என்ன அதை பாதிக்கொண்டாங்க. அது 1000 ஒண்ணுதான் நடக்கும். அதான் ஏன் நாமும் கெட்டு மற்றவரை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதுக்கு பதிலாக இன்னொரு ஆளையும் கொண்டு வருவாரு, அல்லது புதிய இதயத்தை நமக்கு தருவார். அல்லது சொல்களே கையில் வச்சு சொல்களே. சில நேரம் இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. சில நேரங்களில் எல்லாம் பல்பு இருக்க எல்லாம் இருக்கும், ஆனால் லைட் எரியாது. ஏன் எரியாதுன்னா பவர் கட். என்னதான் காசு பண்ணா அது எரியாது. அப்போ அவங்க பவர் போட்டால் தான் நமக்கு என்ன வரும். அப்போ சில நேரத்தில் ஆண்டோடைய பவர் கட் பண்ணுவார். அப்போ அவர் பவர் கொடுத்தா தான் நம்ம வெளிச்சமாக இருக்கும். அல்ல சொல்லுங்களே. ஏன் கட் பண்ணுவார்? தொடர்பை கட் பண்ணுவார். தொடர்பு ஏன் தொடர்பு கட் பண்ணுவார்? நாம் தேவனை விட்டு தூரம் போயிடும். தேவனை வெளிச்சத்தை விடாம அந்த ஆந்தை போல இருளில் இருக்கிறதுனால அவர் கட் பண்ணிடுவார். அவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோட இருப்பேன், நீங்க என்னை விட்டுட்டா நான் உங்களை. அப்ப விட்டாதான் அவர் இருந்தார். அது மீண்டும் அது வரும்போது மீண்டும் ஆண்டவர்களை ஒப்புரமாக்கி மீண்டும் நம்ம இணைந்து வருவதா அந்த பவர் நமக்குள்ள வரும். அதை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் தான் தேவனுக்கு நமக்கு தொடர்பே இல்லாத எப்படி வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? எப்படி வெளிச்சமா இருக்குன்னா, தேவனோடு தொடர்பு இல்லை, தேவ சமூகத்தில் இல்லை, நான் ஜெபிக்கல, வியாதி தானம் பண்ணல, நான் எப்படி பிரகாசமா இருக்க முடியும்? அவரை குறித்து எப்படி சொல்ல முடியும்? அது அவரோடு கூட எது நமக்கு தடையா இருக்கு? சொல்லும்போது அவருக்கு நமக்கு நடுவே தடையா இருப்பது பாவம் என்று சுமருக்கிறார். ஆக எது தேவனிடத்தில் வெளிச்சம் வராதபடி எது தடையா இருக்கிறது, அந்த தடையை முற்றிலும் மாற்றணும். ஒரு அலேலுயா, கைகளை வச்சு சொல்லுங்க, கைகளை தட்டி கத்தரை நாம் மேம்படுத்தணும். அது தேவனுடைய எது இலக்கலைன்னா தேவனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. பவுல் அதுல தெளிவா இருந்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்கு பிரிப்பவர் எது வந்தாலும் நான் பிரியாமல். பைபிளை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவர் கூட இருந்தார். யோசப் கூட இருந்தார், யோசபாத்தோடு இருந்தார், மோசையோடு இருந்தார். அப்படித்தான் இருக்கு. அப்படி இருந்தவள் தான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார். அப்ப நீங்களும் நானும் வெளிச்சமா இருக்கும்னா தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும். அல்ல சொல்களே இல்லையா, சத்தமா சொல்களே இல்லையா. இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஓகி புயல் எல்லாம் வரும்போது எல்லா இடமும் இருளாக மாறிச்சு. ஏன் அப்படின்னா இடி மின்னல், பயங்கரமான மழை, எதிர்காற்று, மரங்கள் கொப்புகள் அது மேல விழுந்ததுனால முற்றிலும் துண்டிக்கப்பட்டு எல்லாமே கார் இருளாக கிடக்கும். இது எதுனா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய புயல், நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்காற்று, நம்ம வாழ்க்கையில எதிராக நம்ம எதிர்பாராத பிரச்சனை நம்ம மேல வரும்போது நமக்குள்ள இருக்கிற வெளிச்சங்கள் முற்றிலும் அணைந்து போய்விடும். அல்லலே சொல்களே, கத்தமா சொல்களே. குடும்ப பாரங்கள், நெருக்கங்கள், உபத்திரங்கள், ஏன் தான் நம்ம சபைக்கு போறோமா, ஏன் தான் அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் மனிதனுக்கு ஏற்படும் போது அந்த பாரங்கள், சுமக்கக்கூடாத பாரங்கள் வரும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் அணைந்து கம்ப்ளீட்டா இருள் அடைந்த வாழ்க்கையா. அப்ப பேப்பர்ல போடுவான், மின்துறை அந்த 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 எலக்ட்ரில் வேலை செய்கிறவர்கள் துரிதமாக இரவும் பகலும் அவர்கள் பழுது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல சொல்களே, சீர்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிதான் அந்த செய்திகளை வரும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சில நேரங்களில் நாமக்குள்ள ஏன் வெளிச்சம் வரல என்பதை நம்மளும் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை பழுது பார்க்க வேண்டும். அல்லது சொல்களே. எலியா பாருங்க, எடுத்துடனே பாகாருக்கு முன்பாக தவிர்த்து போன பலிகளை செலுத்தி கர்த்தரை தெய்வனா மண்ணிற்காதாக்கி அவர் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார், பழுது பார்த்தார். அதுக்கு பின்னாடி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும் போது தேவாக்கினி இறங்கிச்சு.
அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் பிரகாசம் முடியல, குடும்பத்தில் ஏன் பிரகாசம் இல்லை, தொழில் ஏன் வெளிச்சம் இல்லை, என்ன தவறு பழுது பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சப்பினிட வேண்டும். செம்மையா இருக்கா, தேவனுக்கு பிரியமா இருக்கா, நாம் பேசுகிற வார்த்தைகள், நடக்கிற நடைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கா, அதை நம்ம சரிப்படுத்திட்டான்னா அவங்க சொல்லுவோம் இரவும் பகலும் அவர்கள் பழுது பார்த்து சரி பண்ணதுனால இன்று மாலை கூட உங்களுக்கு எல்லாம் கரண்டும் அல்லே இல்லையா. அப்படி வந்தோம். நம்மை பழுது பார்த்தால் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பார். அல்லே சொல்லுங்களே இல்லையா, சத்தமா சொல்லுங்களே இல்லையா. நம்ம சரி பண்ணிக்கணும். நீங்க புதிய பிரகாரத்துல சுவிஸ் தொகுப்புன்னு பைபிள் எடுப்பாங்க. சரி, அதில் பேரறிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்கல. 2 சுவிசேஷங்கள்ல ஒன்று அவர்கள் இயேசு போகும்போது ஏன் அவங்கள மாத்து கூப்பிட்டாருன்னா அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டு இருந்தார்கள். இல்லையா. அப்புறம் இன்னொரு இடத்துல அலசி கொண்டு இருந்தார்கள். ஏன் மீன் கிடைக்கல, வலையில ஏதாவது பழுது இருக்கா, ஏன் அலசினாங்க, ஏதாவது தப்பு இருக்கா என்று அப்படி நினைத்த அவளை தேடிதான் 2 வலையில் நிரம்பத்தக்க படகுகள் நிரம்பத்தக்க மீன்களை கற்றுக் கொடுத்தார். அழைத்துங்களே. நாமே நான் எப்படி இருக்க, நான் தேவ பிள்ளையா இருக்கிறானா, நான் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறானா, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறானா, என் சாட்சிகள் சரியா இருக்கிறதா, என் நடக்கை சரியா இருக்கிறதா, பாடம் எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், உன் விருப்பம் இல்லாத இடத்திற்கு செல்லாதபடி தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே சொல்றோம். அப்படி வாழ்றோமா? ஆக நம்மை பழுது பார்த்தால் நாம் இழந்து போகக்கூடிய அந்த பிரகாசத்தை, வெளிச்சத்தை, அல்லது மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவங்களையும் அவர் அடையாமல் இருக்கிற தேவன் மீண்டும் நம்மை வெளிச்சத்தை கொண்டு வந்து அந்த வெளிச்சத்தில் நிரப்பி இந்த உலகத்திற்கு நம்மை வெளிச்சமாக தேவன் வைப்பார். அல்லேலூயா. கையில் வைத்து சொல்லும் அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய தீர்மானங்கள், அதுதான் தேவனுடைய வார்த்தை. நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா. அவருக்கு என்ன ஆசைன்னா ஒருவனாக கெட்டு போக அவருக்கு சித்தம் கிடையாது. அல்லேலூயா. ஒருவனை நான் புறமாக நான் தள்ளுவதே இல்லைங்கிற. அப்ப நம்ம அப்படிதான் ஆரம்பத்தில் எங்க இருந்தோம், இல்லையே இருந்த நம்மை, கெட்டு போன நம்மை ஒன்றுக்கு உதவாத நம்மை தேவன் அழைத்து இந்த வெளிச்சத்தில் கொண்டு வந்து இப்ப என்ன பண்ற, அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த வெளிச்சத்துடைய பிரதிபலிப்பு மற்றவர்களுக்கு பிரதிபலிச்சு நம்மை போல கெட்டு போன ஜனங்கள் நம்ம பகுதியில் பாவத்தினால கெட்டு போன ஜனங்களை நம் மூலமாக இந்த வெளிச்சங்கள் அவர்களுக்குள்ளாக பிரவேசித்து அவர்களையும் இந்த ஜீவ ஒளி பெற்றுக் கொண்டு இந்த உலகத்திலே ஒளியாய் இருப்பதற்காக தான் இந்த உலகத்திலே தேவன் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க அந்த வெளிச்சத்திலே வெளிச்சம் அடைந்து கடைசி முடிவிலே அந்த நித்திய வெளிச்சத்தை அடைவதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒன்றை கவனிச்சிடுங்க, விளக்கு வெளிச்சமாகட்டும், குத்து விளக்கின் வெளிச்சமாகட்டும், மெழுகுவர்த்தின் வெளிச்சமாகட்டும், மின்சார அந்த வெளிச்சம் டார்ச்லைட்டா ஆனாலும், சூரிய வெளிச்சமானாலும், நட்சத்திரங்கள் வெளிச்சமானாலும், சந்திர வெளிச்சமானாலும் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. அது நிரந்தரமானதெல்லாம் நித்தியமானது கிடையாது. சில நேரங்களில் நம்ம அறியாம சில வெளிச்சத்தை நாடுவாங்க, சில வெளிச்சத்தை சார்ந்து போவாங்க, சில வெளிச்சத்தை பார்ப்பதற்காக நெடுதூரம் பயணம் பண்ணுவாங்க. ஆனா அந்த வெளிச்சம் ஒரு நாள் இருட்டாகும். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் சார்ந்திருக்கிற அந்த வெளிச்சங்கள் எல்லாம் ஒரு நாள் விளக்கு வெளிச்சமானாலும் சரி, ஜனங்கள் எதிர்பார்க்கிற வெளிச்சமானாலும் சரி, சார்ந்திருக்கிற எந்த வெளிச்சமானாலும் சரி, அது ஒரு நாள் அணைந்து போகும். ஆனா அணையாத ஒரு வெளிச்சம் இயேசு மாத்திரம் தான். அல்லேலூயா. அவர் நித்திய வெளிச்சமானவர். சூரியன் சந்திரன் நீங்க உன் வாழ்க்கையில் என்ன செய்யாது, உதிக்காது, நித்திய வெளிச்சம் என்று சொல்கிறார்.
அந்த வெளிச்சத்தை சார்ந்தது தவிர ஏதோ அவசரத்துக்காக ஏதோ ஒரு வெளிச்சத்தை சார்ந்தோ வெளிச்சத்தை தேடியோ நாடியோ நடைப்பயணமாகவோ ஏதோ ஒரு வகையில் சேர்ந்தார் அந்த வெளிச்சம் ஒரு நாள் அணைந்து. அப்ப அந்த வெளிச்சத்தினால நம்ம எப்படி வெளிச்சத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும்? அந்த அது அணைந்து போகிற வெளிச்சம். அல்லேலூயா. அது தன்னையே நிரந்தரமாக வைத்துக் கொள்ளாத வெளிச்சம்னா நமக்குள்ள எப்படி வெளிச்சம் வரும்? அது எப்போ அணைஞ்சு போகும்? நம்ம அணைஞ்சு போயிடும். அது ஏசு அப்படிப்பட்டவர் அல்ல. சூரியன் சந்திரன் இல்லாத போனாலும் ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு விளக்காய் இருப்பார். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் தான் தேவனுக்குள்ளாக வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் அவர் விரும்புகிறார். அப்ப இந்த வெளிச்சத்தை அடையணும் என்ன செய்யும்? அந்த கால இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துல வரவழைச்சிட்டோம். ஆண்டவர் கூப்பிட்டார். மீண்டும் அந்த கால இருளிலே நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த இருளுக்குள்ள இருந்தாலும் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அப்ப வெளிச்சத்தை நம்ம அடையணும் என்ன செய்யும்? சங்கீதக்காரன் சொல்லும் போது அவருடைய வசனம் என் பாதைக்கு என் கால்களுக்கு. அப்ப எது நமக்கு வெளிச்சத்துக்கு? வசனம் தான். தேவ வசனத்தை முதலாவது வாசிக்கணும், இரண்டாவது தியானிக்கணும், வசனத்தை கேட்கக்கூடியவளா இருக்க வேண்டும், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவளா இருக்க வேண்டும், வசனத்தை மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொடுக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். அப்பதான் வெளிச்சம் வரும். வசனம் எல்லாருக்கும் தெரியும், அதனால வெளிச்சம் வராது. அந்த வசனத்தின்படி வாழ்கிறோமா, அந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து அந்த வெளிச்சத்தை அடைந்தால்தான் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் பைபிள் தெரியும், நன்றாக தெரியும். எல்லா பரிசுகளுக்கு பைபிள் தெரியாம கிடையாது. அதனுடைய வெளிச்சம் இருக்கிறதா, அதனுடைய ஆழம் தெரியுமா, அதனுடைய ஒரு தெளிவு இருக்காது. இல்லை, அந்த வெளிச்சத்தை அறிந்திருந்தால் யாருமே தவறு செய்ய மாட்டாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அந்த வசன வெளிச்சம் நம்ம வாசிப்பதனால அல்ல, தியானிப்பதனால அல்ல, கேட்பதனால அல்ல, கேட்பதனால அல்ல, பிரசங்கத்தினால அந்த வெளிச்சம் நமக்குள்ளாக வந்தாதான் மற்றவருக்கு நான் வெளிச்சமா இருக்கு. அது நல்லா வசனம் தெரியும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. சாத்தானுக்கு வசனம் தெரியும்னா வேதம் முழுவதும் தெரியும். வசனத்தால் தான் அங்கேயே ஒரு எழுத்து கூட்டி ஆதாங்க வந்துச்சான். இயேசு கிறிஸ்துவை சோதனை நாட்களில் வசனத்தை வச்சுதான் பேசினான். ஆனா இயேசுக்கு வசன தெளிவு தெரியும். முதலே சொல்லலையா? அதனால வசனத்தினாலேயே ஜெயித்தார். இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்க்கிறேன், என்னுடைய பார்க்கிற அளவுக்கு வசனம் தெரியும், அந்த வசனத்துடைய வெளிச்சத்தில் அவங்க நடக்கல. அந்த வசனம் என்ன சொல், வசனத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருப்பாங்க. அதனால வசனத்தினால நமக்கு வெளிச்சம் உண்டாகாது. வசனத்தை நம்ம அறிந்து அதன்படி ஜீவிக்கும் போதுதான் அந்த வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வசனம் இருந்தால்தான் அந்த உலகம் முழுவதுமாக நாம் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். நாம் இருக்கிற பகுதியில் அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும்னா அந்த வசனங்கள் அறியணும். சரி, வசனம் வந்து சபை கீழ்ப்படின்னு இருக்கு, ஊழியர் கீழ்ப்படின்னு இருக்கு, அதான் வெளிச்சம். அப்ப கீழ்ப்படினா எப்படி வெளிச்சம் வரும்? சபையில நீ முதலாவது கஷ்டம் நேரத்தில் ஆராதிங்க. சபையில ஒரு ஒழுங்குக்கிழமை இருக்கு. அப்ப அதுல வரலன்னா எப்படி நமக்குள்ள வெளிச்சம் வரும்? அந்த சங்கீதத்தில் அழகா குறுகுறுப்பு இருக்கு. குறுகுறுக்கும் போது எப்படி நமக்குள்ள வெளிச்சம் வரும்? அந்த வசனத்தை குறுகுறுக்க கூடாதுன்னு இருக்கு இல்லையா? பைபிள் அப்படி வெளிச்சம் வரும். ஆக இவைகள் எல்லாம் வசனத்தினுடைய வசனம் தெரியும். ஆனா அந்த தெளிவு, அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வரவில்லை. அல்லேலூயா. சொன்னாலும் மனைவி அன்பு பாராட்டு இருக்கு, அன்பு செலுத்தினா அந்த வசனம் தெளிவு இல்லை. மனித புருஷன் கீழ்ப்படிவு இருக்கு, கீழ்ப்படினா தெளிவு. அப்ப எவ்வளவு வசனம் வாசி என்ன பிரயோஜனம்? ஆக நமக்குள்ளே அந்த வெளிச்சம் வரணும். வசனம் தெரியும், எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் வசனத்தின் வெளிச்சம் இல்லாமல் உலகத்திற்கு வெளிச்சமாக மாற முடியாது. ஒரு அழைத்துகளேயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது நீங்க வாசித்து பாருங்க, பிலிப்பியருக்கு நிருபத்துல, பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2:14. நான் வீணாக ஓடினதும்
வீணாக பிரயாசப்பட்டது அல்லாமல் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு எது வெளிச்சம்? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு, அந்த ஜீவன் யார்? இயேசு. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அதுதான் ஒளியா இருந்தது. அந்த ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல அப்ப உலகத்தை நம்ம வெளிச்சமா இருக்கணும், வசனம் இருக்கணும் கையில, சுடரா இருக்கணும், அது பிரகாசிக்கலாம். வசனம் இல்லாம எப்படி பிரகாசிக்க முடியும்? வசனத்தில் வெளிச்சம் இல்லைன்னு எப்படி பிரகாசிக்க முடியும்? தாவீது சொல்றேன், வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கிறேன், மனக்கண்களை நான் மரண நித்தரை அடையாதபடி இன்னொரு சொல்வான். வெளிச்சம் நமக்கு தேவை. வெளிச்சம் இருந்தா சபை சபையாக இருக்கும். அல்லேலூயா. சபை சபையாக தேவனுடைய வருகை மட்டும் மனவாட்டி சபையா இருக்கும். அங்க பிரச்சனை வராது, கலங்கள் வராது, ஒரு விரோதம் வராது. அந்த வெளிச்சம் இல்லாதனாலதான் யாருக்கு யார் கீழ்ப்படியணும்? சபை ஊழியர் கீழ்ப்படியணும். பிள்ளைகள் முதியோர் கீழ்ப்படியணும். அப்ப எதிர்மறையாய் வரும்போது வசனம் இல்ல, இப்படி செய்ய அப்படி செய்ய என்று சொல்லும் போது நமக்குள்ள அது இருக்கிற வெளிச்சம் அடைந்து போய்விடும். அல்லேலூயா. விசுவாசிகள் என்ன வரணும்? ஆராதிக்கணும், தேவனை பார்க்கணும், எல்லாத்தோட அன்பா இருக்கணும். போயிட்டே இருந்தா வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும். தேவையில்லாத தலையிடுவதனாலதான் நம்ம இருக்கிற சமாதானங்களும் வெளிச்சங்களும் மங்கி போய்விடும். அது நம்ம சரியாக இருந்தானா அந்த வசனத்தின்படி உலகம் எங்கிலும் பவுளை போல சுடர்களை போல நம்ம பிரகாசிக்கிறோம். வானம் பூமி வழிந்தாலும் வசனத்துல ஒரு உறுப்பு அழியாதுன்னு தான் பைபிள் இருக்கு. அதுதான் வெளிச்சம். கடைசி வரை அந்த வசனத்தின் தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியமா இருக்கணும். சீக்கிரம் வாசிங்க, எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் வாசிங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்ப நல்ல கவனிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த ஒளியான வெளிச்சமான மகிமையான எந்த 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, சுவிசேஷம் ஒளி அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசிக்க கூடாதபடி தேவனான மனக்கண்களை குருடாக்கி வைத்தார். சுவிசேஷம் காஸ்பல் இந்த 4 இல்லைன்னா புதிய படுக்கிறதுல எதுவும் கிடையாது. அந்த 4 எல்லாமே இருக்கு. இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய சிலுவை மரணம், இயேசுடைய வருகை, இந்த மலை பிரசங்கம் எல்லாமே எப்படி வாழணும் என்கிற அதன் அடிப்படையில் தான் மற்றவங்க அதுல எழுதிக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த சுவிசேஷத்துடைய மகிமையான பிரகாசத்தின் ஒளியிடம் அடையணும். சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? அதுதான் இந்த மலை பிரசங்கம் கேட்டுட்டாரு. இது என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த பிரகாசம் அந்த ஒளியை அடையாதபடி அவிசுவாசிகளாக இருக்க அந்த மனக்கண்களை இந்த பிரதமர் தேவனாலே குருடாக்கி வைத்திருக்கிறார். அப்படிதான் நீங்களும் நானும் அவன் நம்மை குருடாக்காமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அந்த குருட்டாடத்துக்கு போய்விடக்கூடாது. வசனங்களும் அவருடைய மகிமையான சுவிசேஷம் அது நமக்கு வெளிச்சம் தரும். அதுலதான் உலகம் முழுவதும் வெளிச்சத்தை தரும். கொலேசியர் நிருபத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும். 1, 12, 13. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தினதுமாகிய பிதாவை சோதரிக்கிறோம். அல்லேலூயா. இங்க பரிசுத்தவான்களுடைய ஒளியிலே பங்கடைவதற்கு எழுதப்பட்டது.
அப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட வேண்டும். அது ஐக்கியப்படும் போது நமக்குள் இருக்கிற இருள் மாறி இன்னும் இருக்கிற அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க செய்யும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே. அந்த ஐக்கியம் இருக்கணும். சபை என்பது சபையோடு சபையை நடத்திட்டு ஐக்கியம் இருந்தால் தான் ஜனங்கள் பிரகாசிக்க முடியும். இல்லை என்றால் பிரகாசிக்க முடியாது. அதான் எழுதுறார். அங்கே பவுல் எழுதும்போது அப்படித்தான், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாக இயேசுவோடும் பரிசுத்தவான்களோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்குது. அல்லேலூயா. ஏதோ சகல ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை என்பதுமாய். அந்த ஐக்கியம் இல்லைன்னா நம்ம பிரகாசிக்கவே முடியாது. அந்த வெளிச்சம், இந்த ஐக்கியத்தை பிரிப்பது அந்த காலத்தின் ஆவி. அல்லேலூயா. ஏதாவது பேச வைக்கும், ஏதாவது காரியம் செஞ்சுட்டே இருக்கும். அதற்கு இடம் கொடுக்காம எங்களுக்கு தந்த சபையோடு நாங்கள் இணைந்திருப்போம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு வசனம் கூட இருக்கு. என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறார், இடல் இல்லை. இப்ப யாருக்கு இடல் இல்லை, யாருக்கு இருட்டில்லைன்னா, யாரெல்லாம் சகோதரனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு இருள் இருக்காது, அவங்க வெளிச்சமா இருப்பாங்க, அவங்க ஒரு நாள் இடர மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா சகோதரன் பகைக்கிறவன் அவன் இன்னும் இருளிலே இருக்கிறான் பைபிள் இருக்கு. அந்த சகோதர அன்பு வேணும், அதை நிலைத்திருக்க வேண்டும். சபையிலன்னா ஒருவருக்கொருவராக அந்த அன்பிலே நிலைத்திருந்தால் இருள் நம்ம அண்டார். இதை அதை குறித்து பேசி இப்படி பேசினால அது இருள் தான் அதிகமாக தவிர அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவன் அது ஒளியிலே நடக்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. யாராவது பகையாய் நினைத்து எதாவது பேசினா நம்ம அந்த வெளிச்சத்துல இருக்க மாட்டோம். கர்த்தர் அந்த வெளிச்சத்துல வைக்கவே மாட்டான். அந்த சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்கிறவன் அவன் ஒளியிலே இருப்பதை போல நாம் ஒளியிலே நாம் இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னொன்று என்ன தெரியுங்களா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போதெல்லாம் இன்னும் அதிகமாக நாம் வெளிச்சது. இந்த முறை மாநில ஓசாத்தான் எல்லாரும் கேள்வி கேட்டார், எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆவில நிரம்பி ஜெபம் பண்றீங்க? அப்படி தனி ஜெபம். அப்ப நான் தூக்குனேன், என்னோட சேர்ந்து சில தூக்குனா, மற்ற தூக்கவே இல்லை. ஆக எந்த ஜெபம் கத்திருக்க முடியுமானா தனி ஜெபம் என்ன, அந்நிய பாஷைகளை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசி இடம் பொருள் அறிந்து ஆவில நிறைந்து ஜெபிக்கும் போது அவருக்கு பேர் மகிமையின் அச்சாரமானது. அல்லேலூயா. அது இன்னும் நமக்கு என்ன செய்யும், வெளிச்சத்தை கொண்டு வரும். அதெல்லாம் பெற்றுக்கொண்டாதான் நீங்களும் நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். மற்றவர்கள் நம்ம வெளிச்சத்தை பார்ப்பார்கள். அல்லேலூயா. இந்த வாலிபர் இந்த முழங்கால் ஜெபம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். ஆரம்பத்தில் அப்படி ஆரம்பிச்சா கடைசி ஒரு ஆவில நிரம்பி முடிச்சோம். 1 மணி நேரம். சில நேரங்கள் ஒரே பாடல கோரஸ் மாத்திரம் பாடி கடைசி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிக்கிற அந்த பழக்கம் அது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா. அது ஆவில நிரம்பும் போது, ஆவியுடைய பிரசனத்தில் நிரம்பும் போது இன்னும் அதிகமான தேவனுடைய பிரசனத்தை ஒளியை அடைந்து இந்த உலகத்திற்கு தேவனுக்கு நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். என்ன நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசம். அடுத்த நம்ம இப்போ ஜெபம் பண்ணும் போதுதான் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய முகம் பிரகாசமா இருக்கணும்னா தேவ சமூகத்தில் அதிகமே ஆவிலே ஜெபிக்கணும். மோசே சீனாய் மலையில் இருந்தான். அந்த ஜெபத்தில் 40 நாள் அவன் இருந்தான். அவன் முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா.
ஜனங்க அந்த பிரகாசத்தை பார்க்க முடியல. முக்காடு சொன்னாங்க. ஜெபிக்கிறவருடைய முகங்களை பார்த்தா இவங்க ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணுவாங்க என்பதை நன்றாக அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் எடுக்கும் போதே சிலரை குறித்து ஆண்டு வெளிப்படுத்துவார். இவர் இப்படி வருவார் என்பதை நம்ம வெளிப்பட சொல்லக்கூடாது. நமக்கு தெரியும். உட்கார்ந்து பேசும் போது அவர் பேசுகிற இந்த வார்த்தை போகும்போது அவங்க எந்த அளவு ஜெபம் பண்றாங்க என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அது அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை அவர் வெளிச்சமாகி அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் இருப்பார். அதிகமாக அந்த ஜெபம் ஜெபியும் இருக்கணும். இயேசுவோடு கூட அந்த மறுரூப மலையில அந்த வஸ்திரம் எல்லாம் மென்மை, அந்த சூரியனை போல எப்படி 1000 மடங்கு சூரியனை காட்டின பிரகாசமாயிருச்சு. சாமானுடைய முகம் கல்லு எறியப்படும் போது முழங்கால் அப்பவும் ஜெபம் பண்றாங்க. ஜபத்தை விடல. கல்லு ஒரு பக்கம் எடுத்துட்டே இருக்கிறாங்க. சாதாரண கல்லு கிடையாது. அதனால கல்லு தூரத்திலிருந்து எறிவாங்களாம். எவ்வளவு ஸ்பீடு பக்கத்துல இருந்த காய் ஏற்படாது. எவ்வளவு டிஸ்டன்ஸ் அங்கிருந்து வேகமாக கல் எறிவாங்க. அது சாகலைன்னா பெரிய பாறை எடுத்து நெஞ்சில் அடிச்சு சாக வைப்பாங்களா. அந்த நேரங்களிலும் தன் கைகளை உயர்த்தி முழங்கால் படிட்டார். அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. அது முகம் எப்படி இருந்துச்சா? தேவ தூருடைய முகத்தை போல. நம்மளை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வெளிச்சம் இவங்கிட்ட இருக்கு. இவங்களை பார்த்தாலே தெரியும், இவங்கிட்ட ஒரு பிரகாசம் இருக்கிறது. இவங்கிட்ட நம்ம போனோம் என்று இருளில் இருக்கிற ஜனம் நம்மை தேடி வருவார்கள். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அடுத்த தொடர்ந்து நம்ம கேட்க போறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15, 16 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைத்தார். விளக்கு தண்டின் மேல வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் யாவருக்கும் எல்லாரும் எழுமி நிற்போம். எழுமி நின்று, ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இறங்கணும். இதை கேட்கிற யாவரும் நீங்க அந்த வெளிச்சம் வரும்போது அந்த கால இருள் உங்களை விட்டு விலகி போகும். அவரே மெய்யான ஒளி. நீங்க சார்ந்திருக்கிற எந்த ஒளியும் ஒரு நாள் எல்லாம் அணைந்து போய்விடும். இயேசு மாத்திரம் நித்திய வெளிச்சமானவர். ஆக அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க உங்களை அர்ப்பணித்து எல்லா வாய்களை திறந்து எல்லா சோதனை பண்ணும் போகும். ஓ ஹல்லேலூயா. நீதிமான்கள் நடுப்பகலிலே அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல, வீடு இருளடைந்து இருக்கிறது, வாழ்க்கை இருளடைந்து இருக்கிறது, என் இருளில் சமாதானம் இல்லைன்னா ஏதோ இருள் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டு சம்பத்தில் யாக்கோபு வம்சத்தாரே நீங்க வந்துடுங்க, நாம் சேர்ந்து வெளிச்சத்திலே நடக்கும். சங்கீதக்காரன் சொல்லும் போது அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்போம். அவர் வெளிச்சத்திலே நம்ம காண முடியும். அப்பதான் உலகத்திலே சுடர்களை போல நாம் பிரகாசிக்க முடியும். கேட்கிற இடத்துல எல்லாம் கட்டைகள் உடைந்து எல்லாம் வியாதி என்கிற இருள் மாறி குடும்பத்துடைய சமாதி எதிராக போராடுகிற எல்லா கிரிகளை அப்புறப்படுத்தி தேவ வெளிச்சம் ஒவ்வொரு இடங்களிலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ நீங்கள் வெளிச்சத்தில் பிள்ளைகள் என்று சொல்வதை போல ஆண்டவரே நீங்க நாங்கள் இனி உலகத்திற்கு நீங்க சொன்ன நம்பின உலகத்தில் வெளிச்சமாயிருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்ற எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே நம்ம சுதந்திரம் பண்ண பாப்பா சுதந்திரம் என்ன